ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக. ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய நடுநாயகமான நாள், நடுநாயகமான பாசுரம், நாயகனாய் நின்றங்கிற பாசுரம். இந்த பாசுரத்துக்காக பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள சுவாமி நஞ்சியரனுடைய ஒரு வார்த்தை, அதே போல ஸ்ரீராமாயணத்தை அடியொட்டிய ஒரு அழகான கதையைத்தான் நாம் இன்றைய தினம் திருப்பாவையில் பூர்வாச்சாரியர்களின் திருவாய்மொழிகள் என்ற தலைப்பிலே அனுபவிக்க உள்ளோம். இப்போ 6வது பாசுரம் தொடங்கி 15வது பாசுரம் வரை என்ன அனுபவித்தோம்னு கேட்டா, ஆண்டாள் நாச்சியாரும் தன்னுடைய தோழிகளும் ஒவ்வொரு கோபிகையாக எழுப்பிண்டு வரா, அனுகரித்து தரிக்கின்றார்கள். அதுல ஒவ்வொரு கோபிகையா எழுப்பிண்டு வரா. ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமான பாகவதர்களுக்கு பிரதிநிதியாக இருக்கின்றார்கள். அப்போ எல்லாரையும் எழுப்பிண்டு வந்தாச்சுங்கிறதுக்கு, அதாவது 5 லட்ச குடியில் பெண்கள் ஒருவரை ஒருவர் எழுப்பிமைக்கு உபலட்சணமாக இது கருதப்படுறது. அப்போ 5 லட்ச குடி பெண்கள் இருந்தாலாம் அந்த காலத்துல. திருவாய்ப்பாடியில எல்லாரும் எழுந்தாச்சு, எல்லாரையும் எழுப்பிண்டு இப்ப நேரா எங்க வந்தார்கள் என்று கேட்டால், நந்தகோபாலுடைய திருமாளிகை அந்த வாசலை வந்து அடைந்தார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் எதுக்கு வந்திருக்கா? கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்பி அவனிடத்திலே பறைன்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்தை பிரார்த்திப்பதற்காக வந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மா எங்க இருக்கான்? சுவாமி நந்தகோபாலுடைய கிரகத்திலே இருக்கின்றான். அப்போ அந்த வாசலுக்கு வந்தாச்சுன்னா நேரா உள்ள போக வேண்டியது, கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப வேண்டியது, பறையைத்தானு கேட்க வேண்டியது, வந்த வேலை முடிஞ்சிடும் இல்லையா? ஆனால் அதை செய்யாமல் இந்த பாசுரம் தொடங்கி அடுத்த சில பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் என்ன பண்ண போறான்னு கேட்டாக்க, நந்தகோபாலனுடைய கோவில் காப்பான், வாசல் காப்பான் நந்தகோபர், அதுக்கு பின் யசோதா, அதே போல பலதேவர்னு சொல்லக்கூடிய பலராமர் என்று இவர்களையெல்லாம் எழுப்பி, அப்புறம் நப்பின்னை பிராட்டி எழுப்பி, இவர்களையெல்லாம் முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப போறா. அதுலயும் குறிப்பாக இந்த பாசுரத்திலே நந்தகோபனுடைய கோவில் காப்பானே, குடி தோன்றும் தோரண வாசல் காப்பானே என்று அந்த திருமாளிகை வாசலிலே இருக்கக்கூடிய நகர காவலர்கள், துவார பாலகர்கள்னு சொல்றோம் இல்லையா, அவர்களை எழுப்புறா. இப்போ இவர்களை எழுப்பிக் கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை பற்றுகின்றாள். எதற்காக இதை செய்யணும் அப்படின்னு கேட்டா, சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கான். அதாவது எம்பெருமான நேரா எப்பொழுதுமே அணுகக்கூடாது, நேரா சென்று அவனை பற்றக்கூடாது, அவனுடைய அடியார்களை முன்னிட்டு கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் எம்பெருமானை சென்றடைய வேண்டும் என்று சாஸ்திரத்திலே காட்டப்பட்டுள்ளது. அதெல்லாம் சரி, ஆனா இந்த கோபிகைகளுக்கு சாஸ்திரம் தெரியுமா? இவாளே தங்களை பத்தி என்ன சொல்லிக்கிறா? அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துங்கிறா. பசுக்கள் பின்னாடி போவோம் கிருஷ்ணாங்கிறா. பசுக்களுக்கு என்ன தெரியும்? ஏதோ வசிஷ்டர் கிட்ட சாந்திப்பினி கிட்ட போய் குருகுலம் போனாளா? அதெல்லாம் இல்ல. பசுக்கள் பின்னாடி போனா அதுங்களுக்கே ஞானம் இல்லைன்னு பேரு. அதுங்க பார்த்து பரிகசிக்கக்கூடிய ஞானமாம் இந்த கோபிகைகளுக்குன்னு அவளே சொல்லிக்கிறா. இடக்கை வலக்கை வித்தியாசம் தெரியாதுங்கிறா. அப்போ இப்பேற்பட்ட கோபிகளுக்கு இந்த சாஸ்திரத்திலே எம்பெருமானை அடியார்களை முன்னிட்டுத்தான் அணுக வேண்டும் என்றது எப்படி தெரிய வந்தது? வேதம் தெரியுமா? வேதாந்தம் தெரியுமா? சாஸ்திரம் தெரியுமா? விதிமுறைகள் தெரியுமா? இதெல்லாம் எதுவுமே தெரியாத போதிலும், எட்டுக்கல்வின்னு போய் எங்கேயுமே கற்றுக்கொள்ளாத போதிலும், இப்படித்தான் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து எப்படி இவர்கள் அனுஷ்டித்தார்கள்? இது எப்படி சாத்தியம் அப்படின்னு ஒரு விசாரம். அதாவது நந்தகோபாலனுடைய அந்த நகர காவலர்களையும் துவாரபாலகர்களையும் அனுமதி கேட்டுக்கொண்டே சந்நிதிக்கு செல்ல வேண்டும்ங்கிற அனுஷ்டித்து காண்பிக்கிறாள் இல்லையா? எப்படி சாத்தியம் இதுன்னு கேட்டார்கள் சாஸ்திரம் தெரியாதவர்களுக்கு. அப்போ ரொம்ப அழகா இந்த இடத்துக்கு சுவாமி நஞ்சியர் வார்த்தையாக அருளி செய்யப்பட்டது. அவர் சொன்னாராம், இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். 2 மனிதர்கள், அதுல இந்த ஒருவன் இருக்கான் இல்லையா, முதல் மனிதன் என்ன பண்றான்? மிகவும் சிரமப்பட்டு காட்டுக்கெல்லாம் போய் அலைஞ்சு திரிஞ்சு பல வேர்களை எல்லாம் சேகரித்து கொண்டு, மூலிகைகளை எல்லாம் சேகரித்து கொண்டு பல நாள் முயற்சி செய்து இரும்பை பொன்னாக்கக்கூடிய குளிகை, அல்கமிஸ்ட்னு சொல்றோம் இல்லையா, அது போல ஒரு குளிகை ஒன்றை செய்தானாம். அதை வைத்துக்கொண்டு இரும்பை பொன்னாக்க போகின்றான். ஆனால் 2வது மனுஷன் ஒருத்தன் தான். அவன் எப்பேற்பட்டவன்னா, அந்த குளிகை முன்னாடியே அவன் வசத்துல இருக்கு, அவன் கையிலேயே இருக்கு அந்த குளிகை. அப்போ இவன் பெரிய காட்டுக்கெல்லாம் ஒன்றும் போக வேண்டியதில்லை, இவ்வளவு முயற்சிகள் எல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த குளிகையை எடுப்பான், நேரா இரும்ப பொன்னாக்கிண்டு போயிட்டே இருப்பான் இல்லையா? இதுல இந்த முதல் உதாரணம், அந்த முதல்ல ஒருவன் சொன்னோமே, காட்டுக்கு போய் சிரமப்பட்டு குளிகையெல்லாம் தயாரித்தான்னு, அவன் எப்பேற்பட்டவன்னா அவன் தான் சாஸ்திரம் கற்றவனுக்கு உபமானமாக சொல்லப்படுறது. ஏன்னா அவன் சாஸ்திரங்களை எல்லாம் பல காலங்கள் கற்று, சிரமப்பட்டு கற்று, தேர்ச்சி பெற்று, கர்ம ஞான பக்தி யோகங்கள் என்று இவை அனைத்தையும் அனுஷ்டித்து ரொம்ப முயற்சி செய்து அதன் முடிவிலே எம்பெருமானை அடைகின்றான். ஆனால் இந்த 2வது குளிகையே கையில இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதை போல இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த கோபிகைகள். எதை தன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்னு கேட்டா, சாக்ஷாத் எம்பெருமானையே தன் வசத்திலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அப்போ எம்பெருமான் தன் வசத்திலே இருப்பதனாலே இவர்கள் இயற்கையாகவே இவர்கள் என்ன செய்தாலும் அது சாஸ்திரமாயிடுறது.
இப்போ இவர்கள் சாஸ்திரத்தை அனுஷ்டிக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. எம்பெருமானிடத்திலே அந்த பக்தி, அந்த பிரேமை, அவனுக்கும் இவர்களிடத்திலே கிருபை, அதெல்லாம் சேர்ந்து ஒருபடியா சேர்ந்து வரதுனால இவர்கள் அனுஷ்டிப்பது அனைத்துமே சாஸ்திரமாகிடுறது. ரொம்ப அழகா சொல்லணும்னா, தே டோன்ட் ஃபாலோ த ரூல்ஸ், த ரூல்ஸ் ஃபாலோ தெம், ஆர் வாட் எவர் தே ஃபாலோ பிகம்ஸ் த ரூல். இது அன்பினால் நடக்கக்கூடியது, அந்த பக்தியினால் ஏற்படக்கூடியது. அப்போ அந்த விசேஷ குணத்துடன் கூடியவர்கள் தான் இந்த கோபிகைகள். அதனால அவர்கள் தெரியாமலேயே அந்த சாஸ்திரத்தை அனுஷ்டித்து துவாரபாலகர்கள், அதே போல வாசல் காப்பான், கோவில் காப்பான் என்று இவர்களை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை பற்றுகின்றார்கள். அப்போ வேதத்தினுடைய சாரத்தை அறிந்தவர்கள். இந்த வேதத்தினுடைய சாரத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது, அது எப்படி இருக்கும்ங்கிறதுக்கு தான் ரொம்ப அழகா இதே நாலாயிரப்படியினுடைய அவதாரிகையிலே ஸ்ரீராமாயணத்தை அடிப்படையாக ஒட்டி ஒரு அற்புதமான ஒரு சிறிய கதை சொல்லப்பட்டுள்ளது. அதை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். திருவனந்தபுரத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் இருந்தாராம். அவருக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளுக்கும் உயர்ந்ததான ஸ்ரீராமாயணத்தை கற்பித்தார். அதனுடைய முடிவிலே இந்த ஸ்ரீராமாயணத்திலே சொல்லப்பட்ட சாரம், தாத்பரியம், தேர்ந்த அர்த்தம் என்னன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளையாக கேட்டார். அதுல முதல் பிள்ளை சொன்னானாம், மாத்ரு பித்ர சிக்ஷை ஸ்ரீராமாயண சாரம் என்றானாம். அதாவது தாய் தந்தை அவர்களுக்கு கைங்கரியம் செய்வது, அவர்கள் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவது என்று இதுதான் உண்மையான தேரின் அர்த்தம் ஸ்ரீராமாயணத்திலே என்று சொன்னானாம். இரண்டாவது பிள்ளை சொன்னானாம், அதெல்லாத்தையும் விட உயர்ந்ததான ஒரு விஷயம் என்னன்னா, சரீரம் எடுத்து பிறப்பது பொல்லாதது. இந்த சம்சாரத்துல அதுதான் நம்மளை மாட்டி விடும். ஆகையால் அதை அகற்றும் வழியை ஆராய வேண்டும். அந்த பிறவி என்னும் துன்பத்திலிருந்து நீங்கும் வழி இந்த ஸ்ரீராமாயணத்திலே காட்டப்பட்டுள்ளது. இதுதான் சாரம் என்றானாம். கேட்பதற்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ முதல்ல இந்த பித்ரு மாத்ருன்னு சொன்னதெல்லாம் சாமானிய தர்மத்தை கற்பிப்பது. இரண்டாவதாக சொல்லப்பட்டது மோட்சத்துக்கு வழி இதுல காட்டப்பட்டிருக்குன்னு சொல்றது. இது ஒரு விசேஷ தர்மமாக நமக்கு தெரியறது. ஆனா 3வது பிள்ளையிடத்தை கேட்கின்றார். அந்த 3வது பிள்ளை மிக விளக்கமான ஒரு விடையை அருளி செய்தாராம். அவர் சொன்னாராம், இதுல தேரின் அர்த்தம் என்ன தெரியுமா? ஸ்ரீராமாயணத்திலே எம்பெருமானுடைய அந்த கருணை தான் நமக்கு உஜ்ஜீவனம். அவன் சரணாகத வத்சலன், சரணாகதி சாஸ்திரம் தான் இதுல தேரின் அர்த்தம் என்று சொல்லி எந்த கட்டத்தை காண்பித்தான் என்றால், யுத்த காண்டத்திலே விபீஷனுடைய சரணாகதி கட்டத்தை சொல்கின்றான். இதுதானே நம்ம பூர்வாச்சாரியர்களும் காட்டுறா. சரணாகதி சாஸ்திரம்னே நம்ம ஸ்ரீராமாயணத்தை அதனால் தானே கொண்டாடுறோம். ஏன்னா ராமபிரான் எப்பேற்பட்டவன் என்று கேட்டால், எதிரியான ராவண பயல் இடத்திலும் கருணை கொண்டு அவனையும் ரட்சிக்க அவகாசம் பார்த்து காத்து கொண்டிருந்தான் எம்பெருமான். முதல்ல இருந்தே என்ன சொல்றான்? மித்ர பாவேனன் அருளி செய்தான் முதல்ல. அதாவது ராவணன் மித்ரன் என்று சொல்லிக் கொண்டு வந்தாலும் நிஜத்திலே அவன் தன்னை மித்ரனாக நினைக்கவே வேண்டாம். பொய்யா நான் ராவணனுக்கு மித்ரன்னு சொல்லிக் கொண்டு வந்தாலும் அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்றான். அதே ராமபிரான் யுத்த காண்டத்திலே விபீஷண சரணாகதியிலே விபீஷணன் வந்து நிக்கிறான். அங்க பெரிய மாநாடு நடக்கிறது. சுக்ரீவாதிகளுக்கெல்லாம் விபீஷணனை ஏத்துக்கிறது பிடிக்கவே இல்லை. ஏன்னா அவன் வந்த நேரம் தப்பு, காலம் தப்பு, தேசம் தப்பு. வந்திருக்கணும்னா ரிஷிமுக பர்வதத்துல வந்து சரணம்னு நிக்கணும். இதோ இப்ப போற ஆயத்தமா போறது, இப்ப வருவாளா யாராவது? அதே போல வந்தவன் ராவணனுடைய சொந்த தம்பி. உள்ள என்ன கெட்ட எண்ணங்கள் இருக்கோ அவனுக்கு, அவன் உப்பை தின்று வளர்ந்தவன், அதனால அதெல்லாம் ஏத்துக்க கூடாதுன்னு இப்படி பெரிய மாநாடு நடக்கும் பொழுது ராமபிரான் சொன்ன வார்த்தைகள் என்ன? எதிவா ராவண ஸ்வயம் என்றான். வந்தவன் ராவணனாக இருந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்வேன். விபீஷனாக வேடமிட்டு கொண்டு ராவணன் வந்தாலும் அவனை நான் ஏற்றுக்கொள்வேன். சரணம்னு வந்து நிக்கிறானேன்னு சொல்லி கபோதோ பாக்கியானம்னு சொல்லி அதெல்லாம் அனுபவிச்சோம் இல்லையா? அப்படி அப்பேற்பட்டவன் ராமபிரான். சரணம்னு வந்துட்டா ஏத்துக்கணும் இல்லையா? இதே யுத்தமெல்லாம் முடிந்த பிறகும் அதை வெளிக்காட்டுகின்றான். அதாவது ராவணனிடத்திலே தனக்கு அன்புதான் இருந்ததுங்கிறத காட்டுகின்றான் ராமபிரான். ஏன்னா ரொம்ப நுட்பமான விஷயம் இது, காலக்ஷேபமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ராவண பயல் மடிந்து விட்டான். அதன் பிறகு அந்த ராவணனுக்கு ஈமை கிரைகளை செய்வதற்கு விபீஷ்ண ஆழ்வார் மறுத்து விட்டார். இந்த ராவணன் எப்பேற்பட்ட கெட்டவன்! சாக்ஷாத் தர்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே அபச்சாரப்பட்டவன். அதனால அப்பேற்பட்ட இந்த ராவணன் என்னுடைய சொந்த அண்ணனாக இருந்தாலும் அவனுக்கு ஈமை கிரைகளை நான் செய்ய மாட்டேன் என்று மறுத்து விட்டார் விபீஷ்ணாழ்வான். அப்பொழுது ராமபிரான் கூறிய வார்த்தைகள் இதுதான் அவனுடைய கிருபை, கருணையே வடிவெடுத்தவன்னு காட்டக்கூடிய இடம். அவன் சொன்னாராம், இங்க பாரு, கேளு விபீஷணா, மரணாந்தானி வைராணின்னு அந்த ஸ்லோகம். அவர் சொன்னார், இந்த பாரு, இந்த காலம் வரை இந்த ராவண பயலுக்கு இந்த தேகம் இருந்தது. அதனால் அகங்காரம் மமகாரங்கள் எல்லாம் இருந்து அதை வைத்துக்கொண்டு என்னுடைய அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்னிடத்திலே பிராதிகூல்யம் செய்து கொண்டிருந்தான். இது எப்படின்னா, எம்பெருமானுடைய கிருபை அனைவருக்கும் அனைத்து காலங்களிலும் உண்டு. மழை போல வர்ஷிச்சுண்டே இருக்கும்.
ஆனால் அந்த மழையை ஒரு கொடை பிடிச்சு தடுக்காம இருந்தா போதும் இல்லையா? ஆனா அந்த கொடையாக இந்த ராவணன் செய்தது என்னன்னா, தன்னுடைய அகங்கார மமகாரங்களை வைத்துக்கொண்டு நான் ராமனோட பெரியவன், எப்படியாவது அதை காட்டியே ஆகணும், வணங்கனில் அரக்கன்னு சொல்றோம் இல்லையா? அப்படி இருந்தவன் அந்த ராவணன். அதனால இந்த இந்த நொடி, அதாவது அவனுடைய இந்த தேகம் கீழே விழும் வரை அவன் அந்த தேகத்தை கொண்டு அகங்கார மமகாரங்களை வைத்துக்கொண்டு பிராதிகூல்யம் செய்து என்னுடைய அனுகிரகத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தடுத்து கொண்டிருந்தான். ஆனா இப்ப தடுப்பதற்கு அவனிடத்திலே எதுவுமே இல்லையே. அப்போ என்னுடைய அனுகிரகத்தையும் தடுப்பதற்கு அவனிடத்திலே எதுவுமே இல்லை, பிராதிகூல்யம் செய்வதற்கு அவனிடத்திலே எதுவுமே இல்லை. அதனால விபீஷணா கேளு, நீ ஈமக்கிரியைகளை செய்கின்றாயா, இல்ல நானே செய்யட்டமான்னு கேட்டானாம் ராமபிரான். அப்போ இறந்த பிறகும் ராவணனுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று துடித்தவர் ராமபிரான். அப்போ இதுல இருந்தெல்லாம் நமக்கு என்ன தெரியறதுன்னா, அவனுடைய கருணை, சரணாகத வத்சலனாக இருந்தவன். அப்போ அந்த கருணை தான் நமக்கு உய்வுக்கு காரணம் என்று இந்த மூன்றாவது பிள்ளை சொன்னானாம். அப்போ தேரின் அர்த்தம் ஸ்ரீராமாயணத்துல என்னன்னா, எம்பெருமான் கிருபையே நமக்கு உய்ய காரணம், அவனுடைய இரக்கமே நமக்கு உபாயம் என்று அருளி செய்தான். சரணாகதி தான் இதனுடைய தேரின் அர்த்தம் என்று அருளி செய்தான். இதை கேட்ட அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் மனமுகந்தார், ஒத்துக்கொண்டார். இதுதான் அந்த குவிண்டெசன்ஸ், தாத்பரியம் என்று ஒத்துக்கொண்டார். இந்த மூன்றாவது பிள்ளையை போல இருக்கக்கூடியவர்கள் தான் ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய தோழிகள் கோபிகள் எல்லாரும். ஏன்னா வேதம் தெரியலனாலும் பரவாயில்ல, வேதத்தினுடைய சாரத்தை அறிந்தவர்கள், அதாவது அடியார்களை முன்னிட்டு கொண்டே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் பணிந்து என்று அவனுடைய அடியார்களை முன்னிட்டே அவனை அடைய வேண்டும் என்ற அந்த சாரத்தை உணர்ந்து இருந்தவர்கள் ஆண்டாள் நாச்சியாரும் கோபிகைகளும். அதையே தான் இங்கு அனுஷ்டித்து காண்பிக்கிறா. இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்களும் எப்படி அனுஷ்டித்து காட்டினார்கள் என்பதை நாளைய தினம் 17வது பாசுரத்தில் அனுபவிக்க இருக்கோம். ஏன்னா 17வது பாசுரத்துக்கு வெளிப்படையாக எந்த ஒரு ஐதிஹ்யமோ வார்த்தையோ சம்வாதமோ காட்டப்படவில்லை. அதனால இன்றைய தொடர்ச்சியாக நாளைய தினம், அதுவும் சதாச்சாரியரான சுவாமி ஆளவந்தார் எப்படி அடியார்களை முன்னிட்டே எம்பெருமானை சரணம் புக வேண்டும் என்பதை எப்படி அனுஷ்டித்து காட்டினார் என்பதை நாளை தினம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம்.